நாகப்பட்டினம் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1971ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் வெளிநாடு மற்றும் பல்வேறு அரசு பதவிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றனர். இவர்களில் 25 பேர் நேற்று மரகத விழா என்ற தலைப்பில் பள்ளி வளாகத்தில் ஒன்று கூடி தங்களது பள்ளி காலத்தின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு மரகத விழா செயலாளர் சுந்தர் வரவேற்றார். தலைவர் சுவாமிநாதன் தலைமை வகித்தார். பொருளாளர் அருள் பிரகாஷ் வரவு செலவு அறிக்கை வாசித்தார். தொடர்ந்து தாங்கள் படித்த பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்வதாக கூறினார். விழா ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் ராஜதிலகர் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக பாலசுப்ரமணியன் நன்றி கூறினார். ஒரு சமூகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மாமனிதர்களாகவும் இந்த உருவாக்கி இருக்கிறார். அதை நீங்கள் இந்த பள்ளி என்பது மறக்க முடியாது. அப்படிப்பட்ட பள்ளிக்கு இன்று நீங்கள் வரவேற்றிருக்கீங்க. நீங்கள் படித்த பள்ளி உண்டான மாணவர்கள் உங்களை வரவேற்பதில் தலைமை ஆசிரியராக்கியனால் எங்களுடைய நிர்வாகத்தை சார்பில் மாணவர்கள் சார்பில் ஒரு அத்துணை பேர்களின் வருவதை நான் வரவேற்பதில் நம் மற்ற மகிழ்ச்சி இந்த ஒரு நிகழ்வானது இப்படிப்பட்ட வளரக்கூடிய மனிதர்கள், இங்கே வளரக்கூடிய மாணவர்கள் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமூக நிலையோடு நல்ல ஒரு புரட்சிகரமாக ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு ஊன்றுகோலாக இந்த கூட்டமானது இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பானது அமைகிறது என்பது சால சிறந்தது. இதை வழிநடத்தக்கூடிய தொடர்ந்து அடுத்தடுத்து அவங்க உணவு நிகழ்ச்சி இதை மாதிரி இணைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு நம்ம நடந்து இணைந்து ஒரு இடத்துல இருக்கோம். எல்லாருக்கும் சந்தோஷமாக நம்ம செய்வதற்கு பள்ளிக்கு நம்மளால் முடிந்த ஒரு உதவியை செய்வதற்கும் வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இதில் கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை